தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக துரதிருஷ்டவசமாக ஒருத்தர் பதவி, அது உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் 2023 துணை முதல்வராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒருத்தர் நடத்துற நிகழ்ச்சியில போய் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி பேசினார். அவர் பேசின பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்து முன்னணி சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று புகார் கொடுத்தோம். ஆனா திமுக அரசாங்கம் அப்ப நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யல. ஆனா தமிழ்நாடு மட்டுமில்ல, பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகளை எல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கணும். எல்லா மாநிலத்துக்கும் என்னால போக முடியாது, ஒவ்வொரு மாநிலத்திலையும் விசாரணை கூட்ட எனக்கு போயிட்டு இருக்க முடியாது, ஆகையினால சுப்ரீம் கோர்ட்ல விசாரிக்கணும்னு ஒரு மனு போட்டார். அந்த மனுவில் அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் இனிமே இந்த மாதிரி பேசக்கூடாது, தாந்தோன்றித்தனமாக பொறுப்பற்ற முறையில எல்லாரையும் சமமா நடத்துவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்ட நீங்க இது மாதிரி பேசக்கூடாது, இந்த வழக்கை விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு தேர்தல் சமயத்துல வாயை மூடிட்டு அமைதியா இருந்த இந்த உதயநிதி ஸ்டாலின் தேர்தலில் ஜெயிச்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க இந்து உணர்வோடு மக்கள் ஓட்டு போட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இல்லை. ஆனா அவங்க அப்பா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினோட அப்பா ஸ்டாலின் அவரே தோத்து போனார். சட்டமன்றத்தில் பை ஆக்சிடென்டெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தார். உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரான உடனே பேச வேண்டிய பேச்சு சட்டமன்றத்தில் முதல்ல அவர் பேசும் பொழுது கடைசியா முடிக்கிற சமயத்துல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்திலையும் சரி, கர்நாடக உயர் நீதிமன்றத்திலையும் சரி, கர்நாடக உயர் நீதிமன்றத்துல ஐயா நான் பேசுனதுக்கு மன்னிப்பு தெரிவிக்கிறேன், 1 லட்சம் ரூபாய் பிணையில கொடுத்துட்டு ஜாமீன்ல வெளியே இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்ட இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஜாமீன்ல வெளியே இருக்க, அந்த ஜாமீன்ல இருக்கக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர் சட்டமன்றத்துக்குள்ள பேசினா வழக்கு பாயாது அப்படிங்கிற தைரியத்துல சட்டமன்றத்துல நம்முடைய சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ஒழிக்க வேண்டும் பேசுறேன். இது கடுமையான கண்டனத்துக்குரிய. நாம இதை கண்டிச்சு இந்து முன்னணி சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதே மாதிரி அதே சட்டமன்றத்துல இந்த அரசாங்கம் எல்லாருக்குமான அரசாங்கம், இந்துக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லோருக்குமான அரசாங்கம் அப்படின்னு பதவியேற்றுக்கும் போது பேசின ஜோசப் விஜய் வாயை மூடிட்டு அமைதியா இருந்தார். சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர் அதுக்கு முன்னாடி, சபாநாயகர் ஆகிறதுக்கு முன்னாடி, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த நம்முடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், அவர் ஜான் கிறிஸ்டியான் தேவகரம் குரு, அவரு அந்த இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மதத்தை ஒழிப்பேன்னு ஒரு உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, வாயை மூடிட்டு அமைதியா வேடிக்கை பண்ணார். இவர் மட்டும் இல்லை, அந்த சட்டமன்றத்தில் இருந்த அத்தனை எம்எல்ஏவும் எல்லாரும் கொஞ்சமாவது உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகம். நெத்தியில குங்குமமும் விபூதியும் வச்சு கோவிலா போய் தேர்தலுக்கு முன்னாடி இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கழுநீர் அம்மன் கோவில்ல போய் உதயநிதி பிரச்சாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி போய் அந்த சாமியை கூப்பிட்டுட்டு மாலையை போட்டுட்டு விபூதியை வச்சு நம்முடைய இந்த பிரச்சாரத்தை தொடங்கினார், எலெக்ஷன் பிரச்சாரம். அப்ப சொல்ல வேண்டியது தானே சனாதனத்தை ஒழிப்பேன், அப்ப பேச வேண்டியது தானே, தேர்தலுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே. அந்த தைரியம் ஆண்மை இருந்தா தேர்தலுக்கு முன்னாடி இந்த தேர்தலை நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லி பேச வேண்டியது தானே. அப்பெல்லாம் வாயை மூடிட்டு கோவிலா அலைஞ்சி இவர் அலையிறது பத்தாம இவர் வணங்குறது பத்தாம அம்மா ஒரு பக்கம் போய் வணங்க விடுறது எல்லாம் பண்ணிட்டு தேர்தல் முடிஞ்சு திரும்ப ஆக்சிடென்டலா இந்த தொகுதியில ஜெயிச்சு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் ஆன பிறகு இன்னைக்கு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் பேசுறாரு. இந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் இவர் பேசுனதுக்கு சபாநாயகர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கும். சபாநாயகர் எடுக்கல, முதல்வர் எடுக்கல, ஜோசப் விஜய் எடுக்கல. அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வாயில கொழுக்கட்டை வச்சிருந்த மாதிரி அமைதியா வேடிக்கை பார்த்திருந்தாங்க.
ஒரே ஒரு எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏவை தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியா உட்காந்து. அந்த எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ மட்டும்தான் சபாநாயகர்கிட்ட போய் புகார் கொடுக்கிறார். அவர் மட்டும்தான் ஏதோ உப்பு போட்டு சாப்பிடுறாரு, மற்றவெல்லாம் உப்பு இல்லாம சாப்பிடுறானுங்க. அதனால இந்த இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு இவர்கள் தொடர்ந்து பேசுவதற்கு எதிராக இந்து முன்னணி சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு வெளியே தாவேகாவினுடைய உறுப்பினர், மதுரை தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ முஸ்தபா, அந்த முஸ்தபா பேசுறாரு, எங்களையும் ஈவேரா இருக்காரு, எங்க கிட்டயும் அம்பேத்கர் இருக்காரு, இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நாங்களும் ஆட்சிக்கு வந்திருக்கோம்னு பேசுறோம். முஸ்தபா ஒரு முஸ்லீம் இந்து மதத்தை ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு பேசுறது தமிழ்நாட்டில் மத அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். நிச்சயமாக மத பிரச்சனையை தூண்டக்கூடிய இந்த முஸ்தபா மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். நேற்றைக்கு முந்தைய தினம் இந்து முன்னணி சார்பில் புகார் கொடுத்திருக்கோம் சென்னை மாநகர காவல் ஆணையாளர்கிட்ட. நிச்சயமாக வழக்கு பதிவு செய்து செக்ஷன் 153A அவரை கைது பண்ணி சிறையில் அடைக்கணும். அதே மாதிரி முதல்வர் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், கட்சியை விட்டு நீக்கணும். இதுதான் நம்முடைய வேண்டுகோள், இதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது.